உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ. உங்களுக்கு சொன்ன 24 மணி நேரத்துல 1 கோடி பேர் உங்களுக்கு உறுப்பினர் ஆயிட்டாங்க. நீங்க அப்படியே சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து அப்படியே ஏறி வேன்ல அப்படி கை காட்டிட்டு போனாலே உங்களுக்கு முதலமைச்சர் சிம்மாசனம் காத்திருக்கு அப்படின்னு சிலர் சொல்லுகிற அந்த செய்திக்கு, அந்த புகழுக்கு விஜய் அவர்கள் மயங்கி ஏமாந்து விடக்கூடாது. அரசியல் என்பது சாதாரண விடயமல்ல. இன்னைக்கு நாங்க திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில நான் இருக்கிறேன். இந்த கூட்டணி இன்னைக்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களை சில இந்த மக்களுக்கானது பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குது, செய்யுது. அப்படிங்கும் போது இத்தனை ஆண்டு காலமா இந்த 2 கட்சிகள் மீது நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல வரல. அப்படியே 2 கட்சி இங்க வந்து தமிழ்நாடு முழுக்க தேனாரும் பாலாரும் தான் ஓட விட்டாங்க, அதனால இந்த கூட்டணியில நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. ரத்த சீமான நான் சொல்றேன். ஏன்னா அவரு அடிபட்டு உதப்பட்டு விமர்சனங்களை தாங்கி கடுமையான ஏச்சி பேச்சுகள் ஆளாக்கி எல்லாவற்றையும் தாங்கி ஒரு ரணகல வேதனையோடு பட்டினி கிடந்து ரத்தம் சிந்தி தண்ணியை குடிச்சிட்டு கூழ குடிச்சிட்டு சைக்கிள்ல போய் குடும்பம், மனைவி, வேட்பாளர், பிள்ளை, குழந்தைங்க முதற்கொண்டு போய் துண்டறிக்கை கொடுத்து அவங்க அந்த வாக்குகளை பெறாங்க. விஜய்க்கு முதல்வர் ஆசை இருக்கு, சீமானுக்கும் முதல்வர் ஆசை இருக்குது, அண்ணாமலைக்கும் முதல்வர் ஆசை இருக்குது, வேல்முருகனுக்கும் முதல்வர் ஆசை இருக்கா? விஜயோ சீமானோ விட எங்களுக்கு திமுக அதிமுக பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்படியா? இல்லைங்க, அப்படி நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு நாங்க திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில நான் இருக்கிறேன். இந்த கூட்டணி இன்னைக்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களை சில இந்த மக்களுக்கானது பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குது, செய்யுது. அப்படிங்கும் போது இத்தனை ஆண்டு காலமா இந்த 2 கட்சிகள் மீது நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல வரல. அப்படியே 2 கட்சி இங்க வந்து தமிழ்நாடு முழுக்க தேனாரும் பாலாரும் தான் ஓட விட்டாங்க, அதனால தான் இந்த கூட்டணியில நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. விமர்சனங்கள் இருக்கலாம், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா இதை விட்டு நான் இன்னொரு அணிக்கு செல்கிறேன் அல்லது இன்னொருவர் தலைமையை நான் ஏற்கிறேன் என்று சொன்னால் இந்த இருவரை காட்டிலும் இந்த மக்களுக்கான பிரச்சனைகள் சமூக நீதி தளத்தில் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது வேல்முருகனுடைய கோரிக்கை, சீமானுடைய கோரிக்கை. நாளைக்கு அருமை நண்பர் விஜய் அவர்களை அப்படி ஒரு அறிக்கையை விட்டுட்டு என்னோடும் சீமானோடும் கைகோர்த்து போராட வர சொல்லுங்க. ஓகே, புரியுதுங்களா? இப்ப இன்னைக்கு ஏன் அண்ணா என்னை வழி நடத்துங்கன்னு விஜய் வரமாட்டாரா? அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட, ஆனா அவர் கூட இருக்கிற அந்த ஒரு பிரிவினரின் மீது எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. ரங்கசாமி கிட்ட எல்லாம் அட்வைஸ் கேட்டிருக்காரு விஜய். அப்ப அரசியல் தெரியாதா என்ன? விஜய் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன். விஜய் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க தான் நான் சொல்றேன். ரங்கசாமி கிட்ட அட்வைஸ் கேட்டவர் இந்த பக்கம் பண்ருட்டி பக்கம் வந்து உங்ககிட்ட அட்வைஸ் கேட்காம போயிட போறாரு. அண்ணா கூட இருக்குன்னா இதெல்லாம் சரி பண்ணுவோம், நாம நான் வரணும்னு கேட்காம போயிட போறாரு விஜய். கேட்டா அப்போதைக்கு அதை பேசும். இப்போதைக்கு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ. உங்களுக்கு சொன்ன 24 மணி நேரத்துல 1 கோடி பேர் உங்களுக்கு உறுப்பினர் ஆயிட்டாங்க. நீங்க அப்படியே சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து அப்படியே ஏறி வேன்ல அப்படி கை காட்டிட்டு போனாலே உங்களுக்கு முதலமைச்சர் சிம்மாசனம் காத்திருக்கு அப்படின்னு சிலர் சொல்லுகிற அந்த செய்திக்கு, அந்த புகழுக்கு விஜய் அவர்கள் மயங்கி ஏமாந்து விடக்கூடாது. அரசியல் என்பது சாதாரண விடயமல்ல. மக்களுக்கான மிகப்பெரிய போராளிகள் இந்த மண்ணிலே கால் ஊன்ற முடியாமல், வேரூன்ற முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு சூழல். இன்னைக்கு வைகோலாம் எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஒரு பார்லிமெண்டர். இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு 25 ஆண்டு காலம் கழிச்சு தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் களத்தில் என்ற ஒரு பெரும் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்த கட்சி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தை அங்கீகரிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு தன்னுடைய அங்கீகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து கொண்டிருக்கிறது. ஆக இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும். இந்த சினிமா வெளிச்சம், சினிமா புகழ் என்பதை காட்டிலும் மக்கள் மனங்களை திரு விஜய் அவர்கள் வென்று அந்த மக்கள் மனங்களின் ஊடாக அந்த வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கு வரும்போதுதான் அது நிலைத்து நீடித்து நிற்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு அரசியல் தலைமையாக அவர் உருவாக முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். என்னுடைய ரத்த சீமான நான் சொல்றேன். ஏன்னா அவரு அடிபட்டு உதப்பட்டு விமர்சனங்களை தாங்கி கடுமையான ஏச்சி பேச்சுகள் ஆளாக்கி எல்லாவற்றையும் தாங்கி ஒரு ரணகல வேதனையோடு பட்டினி கிடந்து ரத்தம் சிந்தி தண்ணியை குடிச்சிட்டு கூழ குடிச்சிட்டு சைக்கிள்ல போய் குடும்பம், மனைவி, வேட்பாளர், பிள்ளை, குழந்தைங்க முதற்கொண்டு போய் துண்டறிக்கை கொடுத்து அவங்க அந்த வாக்குகளை பெறாங்க. அப்ப இதுதான் அரசியல் என்பது. இப்படி உழைக்கணும், அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும். ஆனா இங்க வந்து அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் வந்து மேடையில பேசுறதுக்கே பெங்களூர்ல இருந்து ஸ்பெஷல் என்ன கேராவன் சொல்றாங்க, இல்லைன்னா ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி படப்பிடிப்பு முடிச்சுட்டு அடுத்த ஹெலிகாப்டர் பிடிச்சி வீட்டுக்கு கேராவன்ல போவோன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்த விஜய் அவர்கள் அடித்தளத்து மக்கள் படுகிற துன்பங்கள், துயரங்கள், இங்க வந்து இந்த மண்ணின் பூர்வீகக்கூடிய மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க.
சென்னை வாழ் இந்த மண்ணில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்புறப்படுத்து தூக்கி எறியப்படுகிறார்கள். இப்போ அங்கே போய் நிற்கணும்ல, அங்கே போய் ரோட்டில் உட்காரணும்ல. சீமான் உட்கார்றாரு, வேல்முருகன் உட்கார்றாரு, கம்யூனிஸ்டுகள் உட்கார்றாங்க, விடுதலை சிறுத்தைகள் உட்காருது, பாட்டாளி மக்கள் கட்சி உட்காருது. அதனால நாங்கள் கிளைம் பண்றோம், எங்களுக்கு இந்த மண்ணை ஆள்வதற்கு உரிமை இருக்கிறது. இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக போராடி 21 உயிர்களை தியாகம் செய்திருக்கிறது பாமக. அந்த வழியில் வந்தவன் வேல்முருகன், சமூக நீதி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவன். புரியுதுங்களா? அப்ப நான் கிளைம் பண்றேன். இப்ப அந்த மாதிரி கிளைம் பண்ணி உரிமையா அந்த மக்கள் எனக்கு வாக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு விஜய் என்ன சாதனை தமிழ்நாட்டுக்கு படைச்சிருக்கிறாரு என்பது ஒரு கேள்வி அவங்களை போன்ற பத்திரிகையாளர் கேட்பாங்கல்ல. இந்த பேட்டியை கண்டிப்பா அதுக்கு திரு விஜய் அவர்கள் பதில் சொல்ல தயாராகணும். அதுதான் நான் சொல்றேன், விஜய் நீங்க வாங்க, இந்த எம்பி தேர்தலே கூட வாங்க, நீங்க அரசியல் செய்யுங்க, கருத்து சொல்லுங்க, மக்கள் பிரச்சனைகளை எடுத்துங்க. அது வருகிற சட்டமன்ற தேர்தலையும் அதே மாதிரி மக்களோட மக்களா நில்லுங்க, இறங்குங்க, போராடுங்க. இப்ப நான் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு நான் உருவாக்கி இருக்கிறேன், சீமான் அதில் இருக்கிறாரு, வைகோ இருக்கிறாரு, கம்யூனிஸ்டுகள் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, எல்லா இந்த மண்ணையும் மக்கள் நேசிக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளும் இருக்கு. அதே மாதிரி நாளைக்கு நடிகர் விஜய் வந்து சொல்லட்டும், தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புல நானும் இடம்பெறேன், மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல நான் வேல்முருகனோட கைகோர்க்க தயாரா இருக்கிறேன். இன்னைக்கு மாற்று கருத்து இருக்கலாம் திராவிட இயக்கங்களுக்கு, ஆனா என்னுடைய மேடையில் உங்களுக்கு தெரியும், சீமானும் நிற்பார், குளத்தூர் மணியும் நிற்பார், கோவை ராமகிருஷ்ணன் நிற்பார், திராவிட இயக்கத்தினுடைய தோழர்கள் நிற்பாங்க, மதிமுகவும் நிற்கும், கம்யூனிஸ்டும் நிற்கும், சிபிஎம்மும் நிற்கும். இஷ்யூ பேஸ்ல இந்த மண்ணுக்காக மக்களுக்காக களத்தில் இறங்கி இன்னைக்கு 15 ஆண்டு காலமா நான் களத்தில் இன்னும் போராடி கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி போராட்ட களங்களுக்கு வாங்க, வந்து மக்களுக்கு பணியாற்றுங்க, மக்களுடைய அன்பை பெற்று வாங்க. இந்த ரசிகை மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு கூட்டத்தை மட்டும் வைத்து அரசியலுக்கு வந்தால், அது ஏற்கனவே பாக்யராஜ் வந்த மாதிரி, டி ராஜேந்தர் வந்த மாதிரி, நடிகர் கார்த்திக் வந்த மாதிரி அருமை நண்பர் விஜய் ஆகிடக்கூடாது என்கிற ஒரு நல்லெண்ணத்துல சொல்றதுதான். எனக்கு அவர் மீது வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் இந்த மண்ணை சேராத ஒருவன் இந்த மண்ணை ஆளக்கூடாது என்கிற ஒரு ஸ்டாண்டில் நான், சீமான் போன்றவர்கள் அந்த கருத்தை நாங்கள் ஆரம்பத்தில் ரஜினிக்கு நாங்கள் சொன்னோம். ஆனால் விஜய்க்கு நாங்கள் அப்படி சொல்ல முடியாது, கமலஹாசனுக்கு அப்படி நாங்கள் சொல்ல முடியல, அதனால் நாங்கள் சொல்லலை. அதனால் இவர்கள் இருவருடைய அரசியலையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து இதில் பங்கெடுங்க, கருத்து சொல்லுங்க, போராட்டத்தில் கலந்துங்க, மக்கள் அன்பை பெறுங்க, இருக்கிற இயக்கங்கள் தலைவர்களை. நீ இன்னும் கேட்கணும்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வைகோ மகன் அரசியலுக்கு வந்தார், வைகோ என்ன செஞ்சார் சொல்லுங்க? வைகோ மகனை வைகோ என்ன செஞ்சார்? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு அனுப்பி சால்வை போட்டு பரஸ்பரம் மரியாதை நிமித்தமாக பார்க்க வச்சு, அப்பாவுக்கு உடல்நிலை முடியல, நான் அரசியலுக்கு வரேன், நீங்களாம் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு திருமாவளவன் ஒரு 20 என்னோட சீனியர் 3வது முறை எம்பியா இருக்கார், என் வீட்டுக்கு வந்து எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறாரு. என்ன விஜய் வரணுமா? நான் என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லலைங்க. ஒரு அரசியலுக்கு வரக்கூடியவங்க அந்த உரையாடல் இருக்கணும், கலந்துரையாடல் இருக்கணும். ஒரு நல்ல கண்ணையை போய் பார்க்கறது, வாழ்த்துக்கள் வாங்குறாங்க, ஒரு நெடுமறைய வயசு மூத்தவர், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அப்போ கலைஞர் முரண்பட்டு கலைஞரை திட்டிக்கிட்டே கமலஹாசன் கலைஞர்கிட்ட போய் வாழ்த்துக்கள் வாங்கிட்டு வருவார், பாக்யராஜ் போய் வாங்கிட்டு வருவார், நடிகர் எஸ் வி சேகர் பொது வரைக்கும் திமுக திட்டுவார், அங்கே போய் கல்யாண வீட்டில் வாழ்த்துக்கள். ஹெச் ராஜா பாருங்க, என் பொண்ணு கல்யாணம் நீங்கள் வந்து வாழ்த்துறன்னு போய் காலில் வந்து கும்பிட்டு பத்திரிகை கொடுத்துட்டு வரும். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குரிய சில தலைமைத்துவ பண்புகள், சில நாகரிகமான ஒரு அரசியல் நகர்வுகள். இதை எதுவுமே இன்னும் விஜய் செய்ய தொடங்கலைங்க. இதெல்லாம் செய்யட்டும், அதுக்கு பிறகு சந்தர்ப்பம் சூழ்நிலை வாய்ப்புகள் இல்ல, சந்தர்ப்பம் சூழ்நிலை வாய்ப்புகள் இருந்தா எனக்கு என்ன வாய்க்கா வர தகராறா விஜய்க்கு எனக்கும் எதுவுமே கிடையாது. விஜய் அப்பா நான் பேசியிருக்கேன், என்கிட்ட பேசியிருக்காரு. இந்த கத்திப்பட பிரச்சனை போது வந்தபோது கூட நான் வந்து விஜய் எதிர்க்கல, விஜயனுடைய சினிமாவை எதிர்க்கல, அவருடைய நடிப்பை எதிர்க்கல, விஜய் நடிக்கிற அந்த படத்துடைய தயாரிப்பாளரை தான் நான் எதிர்க்கிறேன், என்ன புரிஞ்சுங்க விஜய் அப்படின்னு அவருக்கு தகவல் சொன்னேன். அவங்க அப்பாவே வந்து என்கிட்ட நிறைய பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதனால என்னை பொறுத்தவரை விஜய் எனக்கு எதிரியோ அல்ல, விஜய் தீண்டப்படக்கூடாதவர் அல்ல, மோடி மாதிரி மனிதகுல விரோதி அல்ல. அவர் இந்த மனித மனங்களை வென்றவர் தான். அது வந்து நடிப்பின் மூலமாக வென்றிருக்கிறார். நீங்க மக்களுடைய அன்பை போராட்டத்தின் மூலமாக, உங்கள் நடவடிக்கையின் மூலமாக வென்று நீங்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வாருங்கள், நான் வாழ்த்துகிறேன் தான் நான் சொல்றேன். சந்திரபாபு நாயுடுக்கு போயிட்டு பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் ஓட்டு கேட்டாரு, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? உங்களை எது கூப்பிட்டாங்களா என்ன? என்னையும் தான் கூப்பிட்டாங்க. நான் தேசிய கட்சிகளுக்கு பெரும்பாலும் பரப்புரைக்கு பயணிக்கல, அதனால நான் வர மறுத்துட்டேன். அது தமிழ்நாட்டை ஒட்டி திருத்தணி, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் இந்த அக்னிகுல வன்னியர்கள் என்கிறவர்கள் அங்கே வந்து தெலுங்கு பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க அந்த மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது இன்றைக்கி கர்நாடகா, ஆந்திராவில் பெரும்பான்மையான வன்னியர்களுடைய அடர்த்தியான பகுதிகள் ஆந்திராவோடு கர்நாடகாவோடு இணைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அங்கே வன்னியர்களாக தங்களை கருதுகிறார்கள். அதனால வன்னியர் சமூகத்திற்கு தலைவராக இருக்கின்ற மருத்துவர் ராமதாஸும் அன்புமணியும் சென்று வாக்கு சமூக சார்ந்த அடிப்படையில் இது சரியா தவறான்னு சொல்றதுக்கு நான் யாரு? அவங்க ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறீங்க, நீங்க வந்து இப்படி பயணிக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் என்னை பொறுத்த வரையில பாலாற்றின் குறுக்கே கிட்டத்தட்ட பல அணைகளை கட்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணீர் தர மறுக்கின்ற ஆந்திரா அரசு, அது சந்திரபாபு நாயுடு யாரா இருந்தாலும்
அவர்களுக்கு தமிழராக நான் போய் வாக்கு கேட்பது ஏற்படுதல்ல. அதே மாதிரி பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி நாங்கள் தரமாட்டோம், மேகதாதுல அணை கட்டி தீர்வோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு போய் அண்ணன் திருமாவளவன் வாக்கு கேட்டதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இரண்டு தலைவர்களும் இந்த மாநில மக்களை வஞ்சிக்கின்ற, இந்த மாநில மக்களுக்கு துரோகம் இழக்கின்ற இரண்டு தலைமைகளுக்கும் இரண்டு தலைவர்களும் தான் சமூக வாக்குகள் இருக்கிறது என்பதற்காக அந்த வாக்குகளை இரண்டு அரசியல் கட்சி தலைமைகளுக்கும் மடைமாற்றுவதற்கு சென்று அன்புமணி வாக்கு கேட்டதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை, அண்ணன் திருமாவளவன் வாக்கு கேட்டதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. ஃபியூச்சர்ல ஒரு தனித்துவ அடையாளத்தை காட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? கண்டிப்பா நாங்க இப்பயே பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு நாளை கூட ஒசூர்ல 1000க்கும் மேற்பட்டவர்கள் எமது கட்சியில் இணைய இருக்கிறார்கள். நான் பயணம் மேற்கொள்கிறேன். எவ்வளவு உறுப்பினர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில? தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 3 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார். 3 லட்சம் பெருசா? அந்த அது நான் 10 கோடி 1.5 கோடி அதிமுக சொல்ற மாதிரி எங்களுக்கு 2 கோடி உறுப்பினர் 1.5 கோடி உறுப்பினர் அதெல்லாம் நான் சொல்றேன். நான் தான் சொல்றேன், எனக்கு விஜயே 1 கோடி சேர்த்துட்டாரு. அதாங்க, எனக்கு பொய் பித்தலாட்டம் இது எதுவுமே எனக்கு பேச தெரியாது. எனக்கு என்ன யதார்த்தமா இருக்கோ, என்ன உண்மையோ அதுதான் எனக்கு பேச தெரியும். நான் மிகப்பெரிய பேச்சாளர், ஏற்றம் இறக்கத்தோட வசனம் பேசுறது, அடுக்குமொழி பேசுறது, பாட்டு பாடுறது, மக்களை கவர்றது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு களத்தில் நின்று மக்களுக்காக போராடக்கூடியவன். அது என்னுடைய நினைவுத்திருந்த வயதிலிருந்து நான் போராட்ட களத்தில் வாழ்ந்தவன். அதனால் எனக்கு உண்மையே மக்களோடு நின்று பணி செய்யணும், மக்களுக்காக போராடணும். அந்த மக்கள் அங்கீகரித்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும். அந்த அதிகாரத்தை கைப்பற்றி அந்த எளிய மக்களுக்கு, குரலற்ற மக்களின் குரலாக இன்னைக்கு ஒழிக்கணும். இன்னைக்கு கூட திமுக நண்பர்கள் பல பேர் என்கிட்ட கோச்சிக்கிறாங்க. நீங்க எங்க கட்சியில கூட்டணியில் இருந்துகிட்டு எங்க சின்னத்துல நின்று இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எல்லா சட்ட மசோதாக்களையும் நீங்க தான் எதிர்க்கிறீங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க தான் முதல்ல அறிக்கை கொடுக்குறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் என்று என்னுடைய கூட்டணி கட்சி தலைமையின் கீழ் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் என்னோட கோபித்துக் கொள்கிறார்கள். நான் அவரிடத்துல சொல்றேன், இல்லைங்க, என்னோட இயல்பு இது, நான் கீழே இருந்து நான் வந்திருக்கிறேன், நான் ஒரு கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்காக என் கண் முன்னால் என் மக்கள் கொடுக்கிற அந்த கோரிக்கைகளை, இந்த நியாயமான பிரச்சனைகளை என்னால் பேசாமல் இருக்க முடியாது, குரல் கொடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு நான் அவங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அப்ப வேல்முருகன் என்றாலே அவருடைய இயல்பு இதான், அவருடைய குணாதிசயங்கள் இதான் அப்படின்னு அவர்கள் அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதான் என்னுடைய அரசியல். விஜய்க்கு முதல்வர் ஆசை இருக்கு, சீமானுக்கும் முதல்வர் ஆசை இருக்குது, அண்ணாமலைக்கும் முதல்வர் ஆசை இருக்குது, வேல்முருகனுக்கு முதல்வர் ஆசை இருக்கா? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் அந்த அரியாசனத்தில் அமர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பது அவர்கள் விருப்பம். எனக்கு முதல்வர் ஆசையை காட்டிலும் நான் தொடங்கி இருக்கிற, என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியாக வளர்ந்து தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் முதலில் இடம்பெற வேண்டும் இந்த எமது கட்சியினுடைய உறுப்பினர்கள். அதற்கு பிறகு அடுத்தடுத்த கட்டமாக மக்கள் வாய்ப்பளிக்கின்ற போது எமது கட்சியின் சார்பாக ஒருவர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது எனது விருப்பம். அது வேல்முருகன் தான் ஆள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்போது கூட உங்களை சந்திக்க இருக்கிற இந்த தருணத்தில் தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த மிகச்சிறந்த தமிழ் தேசிய ஆளுமைகள், போராளிகள் பல பேர் என்னை தொடர்பு கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து நாங்கள் பணியாற்ற முன் வருகிறோம். இன்னும் சொல்லப்போனால் அவங்கள தனித்தனி கட்சி நடத்துகிறாங்க. அவர்கள் கூட அப்படி ஒரு கருத்தை என்னோடு முன்வைத்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது ஒரு கூட்டமைப்பாக நின்று ஒரு நேர்மையான, தூய்மையான, அப்பழுக்கற்ற பொதுவாழ்வில் இருக்கிற வேல்முருகனை அரசியல் அதிகாரத்திற்கு அமர்த்துவதற்கு நாம் பின்பலமாக எவ்வாறு இருந்து பணியாற்றுவது என்பதை குறித்தான ஒரு கலந்துரையாடல், ஒரு கருத்து பகிர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். நிறைய மாற்றங்கள் பிறக்கட்டும். நேரம் கொடுத்து பெரிய அரசியலை சொல்லியிருக்கீங்க. அதே போல தமிழக வாழ்வுரிமை சார்ந்து, உங்கள் கட்சி பெயர் மாதிரி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி போலதான் தமிழக வாழ்வுரிமை சார்ந்து உங்களுடைய போராட்ட களம் எவ்வளவு பெருசு, இந்த தமிழக மக்களுக்காக, அவங்களுடைய வேலை வாய்ப்புகளுக்காக நான் எவ்வளவு போராடி இருக்கேன்னு நீங்க வரிசைப்படுத்திருக்கீங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்றத எனக்கு தெரியும், மக்களும் சொல்வார்கள். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி வேல்முருகன். மிக்க நன்றி, வணக்கம்.